ஹேனல் வெல்கம் பேக். நான் நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நான் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோன் கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு வீடியோ எடிட், அந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்ப்போம். ஸோ பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுருக்க மாதிரி ஒரு லுக் எடுத்துருப்பேன். அந்த லுக்கு வந்து நம்ம உங்கள் வீடியோஸில் எப்படி எடுத்து வரது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் பல பேர் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைபர்லிங்க் பவர் டாக்டர் இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சைபர்லிங்க் பவர் டாக்டர் 64 பிட்டு. ஸோ உங்களுக்கு 32 பிட்டாக இருந்தால் 32 பிட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சைபர்லிங்க் பவர் டாக்டர் 15 வெர்ஷன் கிராக்கடோட உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் சைபர்லிங்க் பவர் டாக்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி வரும். ஸோ 16:9 கொடுத்துட்டு ஃபுல் வீடியோ எடிட்டிங் கொடுங்க. ஸோ இங்கே வந்தோடனே நேர் வரும். ஸோ இப்போ நீங்கள் எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக இதுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டை போட்டு அடுத்தது நம்மளுக்கு அந்த கேலக்ஸி S6 Edge இந்த லுக்கு இந்த கை ஃபோட்டோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதையும் கொடுக்குறேன். அதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம எந்த ஃபோட்டோ வால்பேப்பர் பின்னாடி வைக்கிறதுக்கு வீடியோ பின்னாடி வரத்துக்கு ஸோ அந்த வீடியோ தூக்கிட்டு வந்து அந்த ஃபோட்டோவையும் போட்டிருக்கேன். வால்பேப்பர் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ வச்சுருக்கோங்க. இன்ட்ரோ எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு மியூசிக் வேணும்னா மியூசிக் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் எடுத்து போட்டிருங்க. நான் இப்போ இன்ட்ரோ எடுத்து வைக்கிறேன். ஸோ இன்ட்ரோ எடுத்து வந்து ட்ராக் பண்ணி இன்ட்ரோவையும் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுடுறேன். ஸோ அடுத்தது மியூசிக்கையும் எடுத்து வந்து மியூசிக் எடுத்துக்கினா நோ காப்பிரைட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். NCS நோ காப்பிரைட் சவுண்ட் அந்த இதில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்க நிறைய மியூசிக் வந்து ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வால்பேப்பர் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வால்பேப்பர் இங்கே எப்போதும் வைக்கிறது நான் வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு வால்பேப்பர் வச்சுட்டீங்க. ஃபஸ்ட் லேயரில் ஃபஸ்ட் வால்பேப்பர் அந்த வீடியோ லேயர் மாதிரி இருக்கும். அந்த வீடியோ லேயரில் ஃபஸ்ட் வால்பேப்பர். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ பாதியை கட் பண்ணிடுறேன் சும்மா இப்போ எடிட் பண்ணுறது மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்பேப்பர், செகண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டு அதனால் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தது 3ஆவது லேயர் வேணும். அதாவது ரெண்டு மினிமம் மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கும். அதாவது ஃபஸ்ட் லேயர் இருக்கும், மேக்ஸிமம் 2 லேயர் தான் இருக்கும். 3ஆவது லேயர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது இந்த 2 தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக 2 லேயர் தான் கொடுத்துருப்பாங்க. 3ஆவது லேயர் வைக்கணும்னா இந்த ஆட் லேயர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். எத்தனை லேயர்னு கொடுத்துருங்க வந்துடும். ஸோ அடுத்தது இந்த கேலக்ஸி PNG கேலக்ஸி லுக் எடுத்து வரதுக்காக அந்த ஃபோன் லுக் எடுத்து வரதுக்காக இந்த ஃபோன் ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ட்ராக் பண்ணி எடுத்து வந்துட்டு அங்கே கரெக்டாக அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்ட வாசி உங்களுக்கு அந்த கேலக்ஸி லுக்கு வந்து அந்த ஃபோன் லுக் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ ஃபுல்லாக வரும். அப்படி நீங்கள் ஃபோன் லுக்கு வீடியோ ஃபுல்லாக வராமல் விட்டுட்டீங்கன்னா பாதியோட இந்த ஃபோன் லுக்கு போய்டும். ஸோ பார்த்தீங்கன்னா பாதியோட போயிடும். அந்த மாதிரி அதுக்காக பெருசாக வைக்கிக்கோங்க. ஸோ அடுத்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் கருப்புகளாக தெரியும். அதனால் வால்பேப்பர் பெருசாக்கிக்கோங்க. ஸோ வால்பேப்பர் அங்கே பெருசாகிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இங்கே வீடியோ ஃபுல்லாக வரணும்னா இங்கே கிளிக் பண்ணி இங்கே பெருசாக்கிக்கோங்க. அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக வரும். ஸோ அடுத்தது இந்த கேலக்ஸி லுக்கை நம்ம வீடியோவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெருசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். உங்களுக்கு நல்லா பார்த்து எடிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கிளிக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதே கரெக்டாக உங்களுக்கு அந்த கேலக்ஸி ஃபோன் லுக்குக்குள்ளே எடுத்து வந்துடுங்க. ஃபோனோட லுக்குக்குள்ளே எடுத்து வந்துட்டு அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க.
ஸோ இந்த கேலக்ஸி பிஎன்ஜி கேலக்ஸி ஃபோட்டோ அப்புறம் இந்த சைபர் லிங்க் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எங்கேயும் இருக்காது இந்த கேலக்ஸி பிஎன்ஜி, அப்புறம் இதுவும் இருக்காது சைபர் லிங்க் ப்ராடக்ட் கிராக் வெர்ஷனும் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த லுக்கை வந்து ஃபோன்லலாம் எடுத்து வர முடியாது, கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. ஃபோனில் எடுத்துடலாம், ஆனால் ஃபோன்லன்னா அதாவது S7 S8 அந்த மாரி ஃபோனில் இருக்கும், பெரிய ரேஞ்சில் உள்ள ஃபோனில் மட்டும் சப்போர்ட் உண்டு. இப்போ சின்ன ஃபோனில் 12,000 10,000 அந்த மாதிரி ஃபோன்லாம் சப்போர்ட் கிடையாது. அதனால் நீங்கள் டேரெக்டாக கம்ப்யூட்டர் எடுத்து எடிட் பண்ணிக்கலாம். நானும் கம்ப்யூட்டரில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது எல்லாத்தையும் வச்சு இப்போ மியூசிக் வேணும், மியூசிக் வச்சுருவாங்க. மியூசிக் வாங்கினா மியூசிக் எடுத்துருங்க. ஸோ மியூசிக் எடுத்து மியூசிக் இடத்துல போட்டுங்க. வாய்ஸ் வேணுங்கிறவங்க இந்த மைக் சிம்பிள் இருக்கலாம், அந்த மைக் சிம்பிளில் வாய்ஸ் போடுறவங்க வாய்ஸ் போட்டுக்கலாம், வாய்ஸ் ஆடியோவை அந்த திட்டு போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம இன்ட்ரோ வைக்கிறவங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுகிற கமெண்ட்ரிக்கு பொறுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நானும் கமெண்ட்ரி பொறுத்து தான் இப்போ அதுக்கப்புறம் மியூசிக் வந்து அதுக்கு தகுந்த மாரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கமெண்ட்ரிக்கு எடுத்த மாரி கட் பண்ணி அந்த இதை போட்டிருந்தோம். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த இன்ட்ரோ வச்சுக்கி அங்கே போட்டுருவேன். இப்போ கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த திட்டம் வேணும்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது கீழே வால்பேப்பர் கிளிக் பண்ணதால வெறும் இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் கேலக்ஸி லுக்கையும் மட்டும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நோத்திக்கோங்க. இன்ட்ரோ தூக்கி போட்டுருங்க. ரெண்டுத்தையும் நோக்கினா ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் கேலக்ஸி லுக்கையும் ஃபோன் லுக்கையும் அப்படி ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணாமல் வெறும் ஸ்க்ரீன் ரெக்கார்டை மட்டும் கிளிக் பண்ணி நோத்தி வச்சுட்டிங்கன்னா அப்புறம் கேலக்ஸி லுக்கு வந்து இன்ட்ரோலையும் வரும். இன்ட்ரோலையும் இந்த கேலக்ஸி லுக்கு அப்படியே இருக்கும். அதனால் இன்ட்ரோவில் நம்மளுக்கு தேவையில்ல, இன்ட்ரோவில் நம்ம இன்ட்ரோ மட்டும் தான் வேணும். அங்கே எதுக்கு நம்ம ஃபோன் லுக்கெலாம் எடுத்து வந்துட்டு அந்த ஃபோன் லுக்கெலாம் நம்மளுக்கு அங்கே தேவையில்லை. அதனால் அந்த ஃபோன் லுக் எடுத்து வராங்க அது ரெண்டுத்தையும் மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இங்கேயும் இது ஃபோன் லுக் வந்துடும். அதனால் இந்த திட்டம் நம்மளுக்கு ஃபோன் லுக்கு தேவையில்லை. அதனால் அதை எடுத்துகிட்டு அதையும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வீடியோவாக சேவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம யூடியூப்லேயோ இல்லை வேறு ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் டேட்டா கண்ட்ரோல் சேவ் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இல்லை ஃபைல் போய்ட்டு சேவ் பண்ணிங்கன்னா வராது. அது வந்து ப்ராஜெக்டாக தான் சேவ் ஆகும். அப்புறம் நம்ம எங்கே வேணாலும் எடுத்து போய் எடிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே ப்ரொடியூஷன் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது இங்கே நிறையா ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுறது H.264 AVC. இங்கே பார்த்தீங்கன்னா 4K வந்து இப்போ ப்ராடக்டில் புது வெர்ஷன் தான் சப்போர்ட் உண்டு. நான் புதுசாக எடுத்திருக்கேன் 15 வெர்ஷனில் தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது ப்ராடக்ட் 9 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ புது வெர்ஷன் ஏற்றி போட்டு புது வெர்ஷன் ஏற்றினேன். ஸோ இங்கே 4K 2K அப்புறம் நான் இப்போது யூஸ் பண்ணுறது 1280 × 720 கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். அது எங்கே சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா சியூஸ் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும் லைப்ரரிஸ்லாம் அங்கே காமிக்கிறேன். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க, சைபர் லிங்க்னு இருக்கும் அங்கே கொடுங்க, பவர் டேட் இருக்குங்க, 15.0 கொடுங்க. இங்கே நம்மளுக்கு இங்கே சேவ் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம சேவ் பண்ண ஃபைல்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ ப்ரொடியூஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ண வீடியோ ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 MB இருக்குது. ஸோ 300 MB நான் எடிட் அப்லோட் பண்ணோன்னா ஜியோ லிமிட்டில் பாதி காலியாகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஹேண்ட் பிரேக் இருக்கும். ஸோ ஹேண்ட் பிரேக்கில் போட்டிங்கன்னா இந்த ஃபைலை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கில் போட்டு கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா 24 MB 300 MB இருந்தீங்கன்னா 24 MBக்கு எடுத்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குவாலிட்டி குறையாது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். எக்ஸாக்டாக குவாலிட்டி வந்தால் அப்படியே இருக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1280 × 720 எங்கே நம்ம சைபர் லிங்க் ப்ராடக்ட்டில் ப்ரொடியூஸ் கொடுக்கும்போது எவ்வளோ குவாலிட்டி கொடுத்தோமோ அதே குவாலிட்டி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸ் வெயிட்டிங் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1280 × 720 இந்த ஹேண்ட் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல வீடியோஸ் வருது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.